கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளால் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையால் நாம் 13வது வாரத்திலே, புதுக்காலம் 13வது வாரத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உதவிகள் செய்த பரிந்து பேசிய இருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறிய தலைப்பு, ஆசீர்வாதமா அவமானமா என்று கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன அது, எது ஆசீர்வாதமாக அமைகிறது, எது அவமானமாக அமைகிறது என்பதை நாம் சற்று அலசி பார்ப்போம். நற்செய்தியின் பின்னணி. மத்தேயு அதிகாரம் 10 திருத்தூதுரை அல்லது நற்செய்தி பணி உரை என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். போன வாரம் நற்செய்தியில் சீடர்கள் கொள்ள வேண்டிய துணிவு பற்றி நாம் படித்தோம். அதைத்தான் அருளா இருளா என்ற ஒரு தலைப்பிலே போன வாரம் பார்த்தோம். இன்று நற்செய்தியில் சீடர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை, கைமாறை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். சீடர்கள் என்பது ஒரு சில ஆட்கள் மட்டும் என்று தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். அன்று இயேசுவோடு இருந்தவர்கள், இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அனைவருமே சீடர்கள். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது பகுதி, நற்செய்தி கூறும் ஆசீர் அல்லது அது கூறும் அவமானம். சாபம் என்ற வார்த்தையை எதிர்மறையாக பயன்படுத்த எனக்கு விருப்பமில்லை. ஆகவே அந்த சுட்டுகின்ற வேறொரு வார்த்தையாக அவமானம் என்ற ஒரு சொல்லை சொல்லி உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். நற்செய்தி பணியாளர்கள் அல்லது சீடர்கள் 2 செயல்களை செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. என்ன அந்த 2 செயல்கள்? 1, உறவு நிலைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2, அன்றாடம் சிலுவைகளை, துன்பங்களை தாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். இந்த 2ஐயும் பிறகு 3வது பகுதியாக கைமாறை பற்றியும் நாம் பார்ப்போம். உறவு நிலை 1, இறை மனித உறவு இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் உடன்படிக்கையாக பழைய ஏற்பாட்டிலே இறைவனோடும் மனிதர்களோடும் சமச்சீராக நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை படித்திருக்கிறோம். எதற்காக இந்த வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் என்னை விட தாயையோ தந்தையோ சகோதரனையோ அன்பு செய்பவர்கள் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று சொல்வது சற்று கவனக்குறைவாக படித்தால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த உறவை பற்றி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எதற்காக இந்த இறைவனை விட்டுவிட்டு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், பொருள், ஆட்கள் எதுவாக இருந்தாலும் அது உகந்ததல்ல என்று சொல்லுகிறார் என்றால், எசையா புத்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். ஏசாயா 54:5, ஏனெனில் உன்னை உருவாக்கிய உன் கணவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயர். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். கணவனாக உருவகப்படுத்தி அவர் தூயவர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது உலகை உருவாக்கியவரும் அந்த உலகை மீட்பவரும் அவரே, அந்த கடவுள்தான் என்று சொல்லுகிறார். ஆகவே உருவாக்கி மீட்ட அந்த கடவுளுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும். அவரைத்தான் முதலில் வைத்து பிறகுதான் மற்ற உறவுகள் வர வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஒழிய, தாய் தந்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளாம் வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முதல் மரியாதை இறைவனுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அதுதான் அப்படி வாழுகின்ற பொழுது அது ஆசீராக மாறுகிறது. இதைத்தான் நாம் ஓசையா புத்தகத்தில் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். இஸ்ராயலே, நீ குழந்தையாய் இருந்த பொழுது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். அருமையான தெய்வம். நீங்கள் எகிப்தில் இருந்த பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எகிப்து, அதன் பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். முழுவதுமாக முதன்மையான, முழுமையான, நிரந்தரமான, தரமான, மாறாத, மங்காத அன்பு அவரிடம்தான் இருக்கிறது. ஆகவே அவரைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், அவருக்குத்தான் முதல் மரியாதை தர வேண்டும். இது ஒவ்வொரு சீடனும் புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மேலும் நாம் எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலே 16வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இவ்வாறு பார்க்கிறோம். குழந்தை பிறந்த பொழுது, இஸ்ராயல் பிறந்த பொழுது என்ன நடந்தது என்பதை ஒரு நினைவாக ஆண்டவர் பேசுகிறார். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன்னை கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்பவர்கள் இல்லை. நீ திறந்த வெளியில் கிடந்தாய், அந்த வழியாக சென்ற நான் உனக்கு எல்லாம் செய்தேன். வெளியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது, பிறப்பிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது கூட நான் உன்னை அன்பு செய்து உனக்காக ஒரு தாயைப் போல அனைத்தையும் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் மனித அன்பு ஒருவேளை நம்மை ஏமாற்றிவிடும், ஆனால் இறைவன் தருகின்ற அன்பு நம்மை கை தூக்கிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன், இறை வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். மனித அன்பு எப்படி, தந்தை, தாய், பெற்றோர், சகோதர சகோதரிகள் எப்படி நம்மை ஒரு வேளை கைவிட்டு விடலாம் என்பதை திருப்பாடல் 27:10 அனுபவத்தோடு அவன் சொல்லுகிறான். சங்கீத ஆசிரியர், திருப்பாடலின் ஆசிரியர் அவ்வாறு சொல்லுகிறார். திருப்பாடல் 27:10, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். வேதம் சொல்லுகிறது. எங்க அப்பா தான் எனக்கு வில்லாங்கிறான் பையனை கேட்டா, தாயா அவள் பேய் என்கிறான் பெற்றெடுத்த பிள்ளை. இதுதான் உலகம். நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள் எத்தனை குடும்பங்கள் இந்த உறவுகளிலே சின்ன பின்னமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அன்னையுடைய திருத்தலத்திலிருந்து பாருங்கள். முழுமையான அன்பு அந்த இறைவனிடம் இருக்கிறது. ஆகவே பெற்றோரை எல்லாம் தூக்கி எறியுங்கள் என்று எதிர்மறையாக ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. நிரந்தரமான அன்பை புரிந்து கொள்ளுங்கள், முழுமையான அன்பை அறிந்து கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த முழுமையான அன்பைத்தான் ஆண்டவர், இந்த கடவுளைத்தான் ஆசீர்வாதமாக பெறுங்கள், அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். இறுதி வரை அந்த இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்தினராகவே இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை அவர் தொடர்ந்து அன்பு செய்தார். தட்ஸ் a beauty of God. உன்னை நான் வெறுக்க முடியாது, உன்னை நான் கைவிட முடியாது, நீ வேண்டாம் என்று வேறொரு குலத்தை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்? ஐ லவ் யூ, யூ ஆர் வெரி டியர் டு மீ, யூ ஆர் மை bosom sons and daughters என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம். வெறுத்தார்கள், வேண்டாம் என்றார்கள், ஓடிப்போ என்றார்கள். ஆனாலும் அவர் துணிந்து அவர்களோடு தொடர்ந்து அன்பு செய்தார். அந்த அன்பின் மனநிலை இருக்கின்ற அந்த கடவுளைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வு இனிக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இவ்வாறு தாய், தந்தை, சகோதர சகோதரிகளை விட்டு விட்டு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஒழிய எதிர்மறையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி அந்த கடவுளை அனுபவித்தால் அது ஆசீர்வாதமாக அமையும், இல்லை என்றால் அது நமக்கு அவமானமாக அமையும். யோசித்து பாருங்கள், எத்தனை குடும்பங்களிலே ஈகோவினால், லவ்வில், அன்பில்லாததனால் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து வாழுகின்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. நாளுக்கு நாள் விஷத்தை போல ஏறிக்கொண்டே இருக்கிறது. வாழ முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஏன்? வசதிகள் இல்லையா? இருக்கிறது. பின் என்ன? அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் போகிறது. அந்த அன்பின் அடித்தளமாக, அன்பின் உச்சகட்டமாக இருக்கின்ற அந்த ஆண்டவன் காட்டுகின்ற அந்த அன்பையும் அவரது மனநிலையும் குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணங்கா கழுத்தினராக இருந்தாலும் நான் அவர்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை இல்லாததனால் நம்முடைய குடும்பங்கள் வீணாகி போகின்றன.
இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவனோடு சேரமாட்டேன், அவளோடு சேரமாட்டேன், அந்த மாமியார் மருமகளோடு இருக்க மாட்டேன், பிள்ளை என்னோடையே இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அன்பை அனுபவிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குடும்பங்கள் ஏராளம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம். துன்பம், சிலுவைகள், இவற்றை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாருடைய வாழ்விலும் துன்பம் இல்லாமல் இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் துன்பங்கள் இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ நம் வாழ்வில் துன்பங்கள் இருக்கின்றது. நாம வருவித்துக் கொள்ளுகின்ற துன்பங்கள் உண்டு, பிறரால் வஞ்சகமாக தரப்படக்கூடிய துன்பங்கள் உண்டு. ஆகவே இந்த துன்பத்தில் என்ன வேண்டும்? போன வாரம் பார்த்தோம், துணிவு வேண்டும், சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நாம் யோசித்தோம். இந்த வாரம் ஆண்டவர் அதற்கு கைமாறு உண்டு என்று சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகிறார். யோவான் 16:33, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். வேதம் சொல்லுகிறது, விவிலியம் பேசுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இதை வாழ முடியும். ஆகவே ஆண்டவர் வெற்றி கொண்டிருக்கின்ற உலகிலே நாம் இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அவரோடு கூட கைகோர்த்து கொண்டு நம்மால் நடக்க முடியும், வாழ முடியும். எல்லா வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, அந்த அறத்திலே துன்பங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. வாழ முடியும், வாழ வேண்டும். இதைத்தான் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு திரும்பவும் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நம்மிடம் அந்த ஆற்றல் தான் இல்லாமல் போய்விட்டது. தொட்டால் சினிங்கி போல வாடுகிறோம். என் பொண்ணு இதை செய்ய மாட்டான், என் பையன் இப்படித்தான் இருப்பான். தொட்டா சினிங்கிகள், தொட்டவுடன் உள்வாங்கிக் கொள்கின்ற நத்தையை போன்ற ஒரு வாழ்வு, பயந்தாங்கொள்ளி வாழ்வு, வாழ முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு விதமான வாழ்வு, கோழை மனம் உள்ள வாழ்வு. ஆகவே இப்படித்தான் வாழ்ந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்லுகிறார். நாம் இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்லுகிறோம். இறைவன் தரும் கைமாறு. துணிவோடும் நிறைவோடும் வாழுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? உண்மை சீடனாக பற்றுறுதியுடன் கொள்கைகளில் உடும்பு பிடியாக வாழக்கூடிய யாராக இருந்தாலும், இல்லறம், துறவரம், தனியறம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய விழுமியங்களின் பிடிப்புப்படி அவர்களுக்கு கைமாறு தருவதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியிலும் முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலும் பார்த்தோம். எலியா அவளுக்கு ஒரு பிள்ளை பேற்றை தருவதாக, கைமாறு தருவதாக பார்த்தோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கிறேன். எபேசியர் 6:7-8. கிறிஸ்துவின் பணியாளராக கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனத்தோடு வேலை செய்யுங்கள். அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவார். இது உங்களுக்கு தெரியும் அன்றோ? நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும். குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக திறந்து குற்றம் குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கான வழிவகைகளை ஆண்டவர் சொல்லித் தருவார். இல்லை, ஈகோ, பணம், பொருள், என் வீடு, என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம் என்று வாழ கற்றுக்கொண்டால் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு அவமானமாகத்தான் போகும். குடும்பம் என்று கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் சேர்ந்து வாழலை, பெருமையாக சொல்லக்கூடியவர்களெல்லாம் உண்டு. ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி வழக்கம் போல முடிக்கிறேன். அருமையான ஒரு குடும்பம், ஒரே மகன் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு துபாயில் இருந்து ஒரு பெண் கிடைத்தது. ஆகவே துபாயில் இருந்து அந்த பெண் இவரை திருமணம் செய்து கொண்டார். ஓராண்டு இங்கே இருந்தார்கள். பிறகு அந்த பெண் மீண்டும் துபாய்க்கு சென்று இவரையும் அங்கேயே அழைத்து கொண்டார். போன நாள் முதல் அந்த பையன் அந்த அம்மாட்ட பேசுகிறதே இல்லை. ஒரே பையன், அதுவும் விதவை. அந்த அம்மா கண்ணீரோடு வந்து அழுது சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள், என் பையன் பேசவே மாட்டேங்கிறான், ஆனால் என்றாவது ஒரு நாள் பேசுவான், நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் விடாப்பிடியாக, உடும்பு பிடியாக என் குடும்பம், என்னுடைய மருமகள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையிடம் விடாமல் வந்து கொண்டிருக்கிறேன், நடக்கும் என்று சொன்னார்கள்.
இந்த முறை வந்த பொழுது இப்பொழுது அந்த மகன் சிறிது சிறிதாக ஒளிந்து மறைந்து அம்மாவோடு பேசுவதாக சொன்னார்கள். நடக்கும் ஃபாதர், பேசுவான் என்று சொன்னார்கள். நடக்கும், கைமாறு கிடைக்கும். உடம்புப்படியாக நாம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் ஆசீர் நமக்கு நிறைய கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக மீகா இறைவாக்கினர் எழுதிய அந்த இறைவாக்கினர் தருகின்ற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். நான் அவமானத்தை பற்றியே பேசவில்லை. இதற்கு எதிர்மறையாக வாழ்ந்தால் அவமானம். இறுதியாக மீகா இறைவாக்கினர் 7வது அதிகாரம் 19-20 வசனங்களை படித்து முடிக்கிறேன். அவர் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வார். அப்படின்னா என்ன? குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் குடும்பம் வாழ வேண்டும், பற்றுறுதியோடு வாழ வேண்டும், துறவரம் இல்லறத்தில் பிடித்த பிடியோடு ஆண்டவனை நம்பி வாழ வேண்டும், முதன்மையாக அந்த ஆண்டவனுக்கு அருள் செய்கின்ற அவருக்கே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய அனைவருக்கும் அவர் அருள் பொழிகிறார், ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறார். இல்லை, வாழ முடியாது என்றால் நான் சொல்லாமலேயே அவமானத்திற்குள் செல்லுவோம் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற, வூம் டு டூம் ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு இங்கு இருக்கின்ற நம் அனைவருக்கும், ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற அனைவருக்கும் மகிழ்வான மனநிறைவான வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவரது ஆசிரை பெற்ற வாழ்வாக இருக்கட்டும். முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக அவமானத்திற்குள் செல்லுவோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அவமானங்களுக்குள்ளே செல்லாமல் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்த அன்னை கன்னிமரியாள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த திருத்தலம் அவள் வழியாக நமக்கு அருள் ஆசீரை நிறைய பரிந்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.